அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம 7 பாய்ஸ் ஃபெல் இன் லவ் வித் யூவோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரீத்தின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த எஃப்எஃப் சஜஸ்ட் பண்ணியிருந்தே அவங்க தான். பட் ஐ எம் வெரி சாரி இது இவ்வளோ டிலேட்டாக போடுறதுக்கு. ஏன்னா எனக்கு எப்படி ஸ்டோரி எடுத்துகிட்டு போடணுன்னு தெரியல. ஸோ அந்த கன்ஃபியூஷனில் கொஞ்சம் லென்த்தாக எடுத்துகிட்டு போடணும்னு நினச்சேன். பட் அது எங்கெங்கேயோ போய் வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஐ எம் ரியலி சாரி. இந்த மாதிரி நெக்ஸ்ட் தடவை நடக்காமல் பார்த்துக்கிறேன். ஓகேவா? இந்த வாட்டி என்னை மன்னிச்சிடுங்க. ஓகேவா? நான் உங்களை ரொம்பவே ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி நான் ரொம்ப டிலேவாக போடுறதுக்கு. சரி, ஓகே, வாங்க நம்ம இந்த எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி அடிச்சு ப்ரீவியஸ் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரியா? மேலே பெல் ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட லிங்க் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, வாங்க நம்ம இந்த எஃப்எஃப்குள்ளே இப்போ போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் எப்படி பார்த்துருப்போன்னா, நீங்கள் சுகா கூட ஃபுல்லு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ காரில் சுகா கூட தான் வரீங்க. உங்கள் 2 பேருக்கும் செம்ம ஷையாக இருக்குது. நீங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கவே இல்லை. உங்கள் 2 பேருக்கும் ஃபேஸில் ஃபுல்லு ப்ளஷ் தான். அதுக்கப்புறம் சுகா கார் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்களும் இறங்கிட்டு சுகா பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போயிடுறீங்க. சுகாவும் சிரிச்சுட்டு அவரும் போயிடுறாரு. நீங்கள் இப்படி சுகா கூட வர்றது உங்கள் அப்பா பார்த்துடுறாங்க. பட் உங்களுக்கு அது தெரியல. நீங்கள் இப்போ ஜாலியாக உள்ளே போகிறீங்களா? உள்ளே போனால் உங்கள் அப்பா வயன் அப்பா எங்கே போயிட்டு வர? அது வந்து சும்மாதான்ப்பா. சும்மாவா? எவ்வளோ லேட் ஆச்சு, எங்கே போயிட்டு வந்த நீ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் அப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தடுமாறிட்டு இருக்கீங்க. என்ன சொல்கிறது தெரியாமல். உங்கள் அப்பா, நீ சுகா கூட தானே போயிட்டு வந்த? அப்பா அது வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் செம்மையாக தடுமாறுறீங்க. உங்கள் அப்பா செம்ம டெரர் ஃபேஸில் உங்ககிட்ட வராங்க. நீங்கள் எதாச்சும் கண்டுபிடிச்சிட்டாரோ, ஐயோ நம்ம கதை என்ன போகுது இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பிதில் நின்றுட்டுருக்கீங்க. திருன்னு முழிச்சிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள் 2 ஷோல்டரையும் பிடிச்சிட்டு நீங்கள் உங்களை திட்டு தான் போகிறாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் உங்கள் அப்பா, சரிடா உனக்கு சுகாவை பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியுது. பட் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் புரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். நீ அவங்க கூட டேட்டிங் பண்ணல, ஒன்றும் தப்புமே இல்லை. இந்த 7 மெம்பர்ஸில் நீ யாரை வேணாலும் சூஸ் பண்ணியிருந்தாலும் நான் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்களா. உங்களுக்கே ஷாக் என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா, ஆமாடா நீ சுகா நல்ல பையன்தான், நீ அவனை லவ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ஓகேவா? பட் உன்னோட லிமிட்டில் இரு, ஓகே? சரி, இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. நீங்கள் அப்பா, இல்லை நான் சாப்பிட்டேன். ஓ ஓகே அவன் கூட சேர்ந்து சாப்பிட்டியா? ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக தான் சொல்கிறாங்க. பட் உங்களுக்கு தானே தெரியும் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் அப்படியே தயங்கிட்டே மேலே வந்துட்டு ரூமில் உட்காடுறீங்க. உட்காந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லு அதே தாட்டு, என்னடா நடக்குது இது? சுகாவை போய் என் பாய் ஃப்ரெண்டை நினச்சிட்டாங்க எங்கள் அப்பா. இப்போ எப்படி சமாளிக்கிறது? இந்த 7 பேரையும் நான் என் பாய் ஃப்ரெண்டை வச்சிட்ருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம பீதியில் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்ம டயர்டாக இருக்கும். ஸோ ஓகே நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்குறீங்க. ஒரு 10 o'clock மாதிரி ஆகுமா? 10 o'clock மாதிரி ஆகும்போது நீங்கள் அசந்து எந்திரிக்கிறீங்க. அப்போ தான் உங்கள் மேலே யாரோ கை போட்டு தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு பயம், இன்னும் யார் இது, யார் நம்ம மேலே கை போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஃபுல்லு இருட்டாக இருக்கா, உங்களுக்கு ஃபேஸ் சுத்தமாகவே தெரியல. நீங்கள் ஆன்னு கத்த போயிடுறீங்க. அப்போ வயன் ஸ்டாப், நான் தான் ஜிமின் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் என்ன ஜிமின் நீ என்னடா பண்ணுற? இல்லை வயன், நீ காலிலேருந்து உன்னை பார்க்கலையா, அதான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறானா. நீங்கள் ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுற, போ உன் வீட்டுக்கு போ, இங்கே என்ன பண்ணுற நீ? அதான் சொன்னேனே வயன், நீ ரொம்ப மிஸ் பண்ணேன்னு, அதனால தான். நீ பாரு அவங்களுக்குள்ளெல்லாம் அவங்க கூப்பிட்டோன்னா நீ போகிற, பட் நீ ஏன் என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற, நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் உன்னையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கெஞ்சி கேட்டுட்ருக்காரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? அப்போ அவர் வயன், என்ன நான் வேணா நீ வேணா இல்லை உன்னை கிஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் போதும் நீ கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒன்றும் தேவையில்லை. வயன் அப்படிலாம் சொல்லாத, இது மோசம். நீ எனக்கு மட்டும் இப்படி பார்ஷாலிட்டி பண்ணுற, அவங்களுக்கெல்லாம் போகிற நீ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற, பட் நான் சொல்கிறது ஏன் நீ கேட்க மாட்ற? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ப்ளீஸ் தான், செம்ம டயர்டாக இருக்கேன், நீ விட்டுடா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை வேணும்னே ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ப்ளீஸ் விட்டுடுறா. இல்லை எனக்கு வேணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் நீங்கள் பேக் கிஸும் பண்ணல, எதுவுமே பண்ணாமல் தான் இருக்கீங்க.
அதுக்கப்புறம் நீங்களே ஒரு மாதிரி மூடாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களா? ஜிம்மினுக்கும் அதுதான் வேணும். ஸோ அவர் இன்னும் உங்களை டெம்ப்ட் ஆக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரை பார்த்தா தெரியுமே. ஸோ அவர் உங்கள் நெக்லெலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுவும் அவர் வெட் கிஸ்ஸஸாக கொடுத்துட்ருக்காரா உங்களுக்கு. அதுதான் செம்மையாக ஹைப் ஆகிட்டுருக்கு. செம்மையாக அவங்களாம் கிஸ் பண்ணுறாரு. உங்கள் ட்ரெஸ்ஸும் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரா? நீங்கள் வேணான்றீங்க, பட் அவர் கேட்பாரா? கேட்கல. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. அவரு உங்கள் கூட செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. உங்களுக்கும் அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஜிமினுக்கு நீங்கள் இப்படி அவர் கூட இருக்கணும்னு தான் அவருக்கும் ஆசை. ஸோ அவரும் என்ஜாய் பண்ணி தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்படியே 2 பேரும் மார்னிங் ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. அப்போ டோர் நாக்கிங் சவுண்டு. நீங்கள் தான் எந்திரிக்கிறீங்க. யாரா அதுன்ற மாதிரி எந்திரிக்கிறீங்க. அப்போ தான் ஜிம்னை பார்க்குறீங்க. ஐயோ இவன் இங்கே இருக்கானே, அப்பா வந்தாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பிதியில் இருக்கீங்க. ஐயோ இவன் ஜிமின் எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க. ஜிமின் வயன் இருடி, தூக்கமாக வருது, தூங்கிக்கிறேன், நேற்று பண்ணதில் செம்ம டயர்டாக இருக்குது, மரியாதையும் எந்திரி, அப்பா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், எந்திரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதட்டே எந்திரிக்கிறாரு. சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சீக்கிரமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க. வெளிலேருந்து உங்கள் அப்பா வயன்மா என்ன பண்ணுற, இன்னும் தூங்குறியா, காலேஜுக்கு லேட் ஆகுதுல, எந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்பா இந்த ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறா சீக்கிரம். வயன் இப்போ எப்படி போகிறது? எப்படி வந்த நீ? நான் ஜன்னலில் எகிரி குச்சி வந்தேன். அட பாவி, ஜன்னலில் எகிரி குச்சி வந்தியா நீ? ஆமாம் வயன். சரிப்போ அப்படியே எகிரி குச்சி ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை ஜன்னல் கிட்ட தள்ளுறீங்களா? அவர் பார்க்குறாரு. வயன் என்னடா சீக்கிரம் குதிடா. இல்லை வயன் இங்கே ஏனி வாய் முட்டை குதிதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை தள்ளி விட்டுறீங்க. என்னாச்சுன்னு கூட பார்க்கல. அதுக்கப்புறம் ஜன்னல் கர்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு கூலாக இருக்க மாதிரி நீங்களே உங்களை சரி பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா என்னடா வயன் ஏன் இவ்வளோ லேட்டு, டைம் ஆச்சுல, கிளம்பலையா? அப்பா கிளம்புறேன், கொஞ்சம் டயர்டு, அவ்வளோதான். சரிம்மா, சரி ஓகே, ரெடி ஆகிட்டு கிளம்பி, இந்தா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்குது. காஃபியை வந்துட்டு பக்கத்தில் இருக்க டேபிள் வச்சுட்டு பெட்டில் நிம்மதியாக உட்காடுறீங்க. அப்போ அங்கிட்டேருந்து வயன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்டு. நீங்கள் அடப்பாவி இன்னும் நீ போலியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மி நாங்கள் தொங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏன்டா தொங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு காப்பாற்றுட்டு விழுந்து செத்துற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி விடுறீங்க. என்னடாச்சு, ஏன் போகாம இன்னும் இங்கே இருக்க, வேணும்னே விளாண்டுட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் பைத்தியக்காரி, நான் விளாண்டுட்ருக்கேன், நான் வரும்போது ஏணி வச்சு தான் வந்தேன், பட் ஏணி கீழே விழுந்துடுச்சு, நான் எப்படி கீழே இறங்கி போகிறது, நீ கூட என்னை தள்ளி விட்டு போயிட்ட, எனக்கு என்னன்னு அவனுக்கு கொஞ்சம் கூட என் மேலே பாசமே இல்லையா? எனக்கு எப்படா தெரியும், நான் நீ போயிட்டேன்னு நினச்சேன், இப்போ எப்படி போகிறது தெரியல வையன், நீ தான் எப்படி ஹெல்ப் பண்ணும், நான் வர மட்டும் நல்லா தெரியுதுல ஒன்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம்ம கோவம் வருது. அவர் வையன் இப்போ கோவப்படுறதா முக்கியம், சரி வா எங்கள் அப்பா இருக்காரான்னு பார்த்துட்டு உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தனமாக எட்டி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா கிச்சனில் தான் ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் வாடா வையன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறீங்க. அப்போ உங்கள் அப்பா வையன்மா என்ன வந்துட்ட, ரெடி ஆகலையா? அப்பா அது ரெடி ஆகணும்ப்பா, இந்த காஃபி கப் வைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காஃபி கப் வைக்க கேப்பில் ஜிம்மி வெளில ஓடி போயிட்டாரு. உங்களுக்கு அப்போ தான் அப்பாடி போயிட்டான், ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குறாங்களோ தெரில எல்லாரும். நேற்று வேற எங்கள் அப்பா சுகாதான் என் பாய் ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, இதை போய் சுகா கிட்ட சொன்னால் மற்ற பாய்ஸ் எல்லாம் கேட்டால் என்ன நினைப்பாங்க, ஐயோ இதெல்லாம் நினச்சாலே எனக்கு தலை சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளில போகிறீங்க, போயிட்டு டேங்க் வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் கிட்ட மட்டும் பேசிட்டு போகிறீங்க. அவங்க என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா தெரியலையே, இன்னைக்கு ஏதோ அப்செட்டாக இருக்கா போல். ஆனால் ஜிம்மின் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காரு, யார்கிட்டயும் எதுவும் சொல்லலை அவர். அதுக்கப்புறமா எல்லோரும் காலேஜ் வராங்க. காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் கொஞ்ச நாள் எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. இப்படியே ஃபியூ மந்த்ஸ் ஸ்கிப் ஆகுதா. இந்த ஃபியூ மந்த்ஸ்லேயும் OT7 மெம்பர்ஸ் உங்களை செம்மையாக மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அவங்க 7 மெம்பர்ஸும் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரெஜிஸ்டரே ஆகிடுச்சு. பட் உங்களுக்கு தான் இது ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பிதியில் இருக்கீங்க. ஸோ இப்படியே கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பீங்களா. ஒரு வாட்டி நீங்கள் அப்படி தான் கிளாஸில் எல்லாம்
உட்காந்துட்டு கிளாஸ் கவனிச்சிட்டு இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாமிட் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடுறீங்க. 47 மெம்பர்ஸ்க்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு பையனுக்கு ஏன் இப்படி போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் புரியல. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் மறுபடியும் கிளாஸுக்கு வந்துடுறீங்க. அவங்க ஓகே ஒன்றும் இல்லை, ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கும், ஃபுட்டு ஒத்துக்காமல் இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க இருக்காங்க. பட் உங்களுக்கு கண்டினியூஸாக இப்படி ஆகிட்டு இருக்கா. அவங்களுக்கு சம்மதி ஆகிடுச்சு, என்னாச்சு வயனுக்கு வயனே எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் அவங்கள தேடி வராங்க. நீங்கள் எப்படி வாமிட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அவங்களுக்கு வயன் என்னாச்சு வயன் தெரிலடா, எனக்கு என்னாச்சுன்னே தெரில, அப்போலேருந்து இப்படி தான் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தலை சுற்றுற மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு விழுகவே போயிட்டீங்க. ஜெயஹோப் தான் உங்களை பிடிக்கிறாரு. வயன் என்னாச்சு தெரியல, போ டாக்டர் போய் மீட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்களா? ஏன்னா டாக்டரா, இதுக்கெல்லாம் எதுக்குடா டாக்டரை போய் மீட் பண்ணணும்? இல்லை வயன் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிட போகுது, நீ போ மீட் பண்ணு. சார் நீங்கள் எதுக்கு வந்தீங்க? கிளாஸ் இல்லையா? போங்க நீங்களாம் ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு. வயன் உன்னை இப்படி விட்டுட்டு நாங்கள் எப்படி வயன் கிளாஸ் கவனிக்க முடியும்? போதும், இதெல்லாம் ஒன்றும் பேச தேவையில்ல, உங்களால் தான் எல்லாம் ஏதாச்சும் ஆயிருந்துருக்கும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் வாங்கி கொடுத்துட்டே இருப்பீங்களே ஜங்க் ஃபுட்டு, அதனால தான் ஏதாச்சும் ஆயிருக்கும். நான் போய் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலேஜ்லேயே வச்சுருப்பாங்க ஒரு மினி ஹாஸ்பிட்டல் மாதிரி. ஸோ அங்கே நீங்கள் போகிறீங்க. அந்த டாக்டர் என்னாச்சுமா? இல்லை ஒரு மாதிரி வாமிட்டிங்காகவே இருக்குது, அப்போலேருந்து ஒரு மாதிரி கிடினஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறீங்க. அவங்க ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் செக்கப் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க உங்களை ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. உங்களுக்கு புரியல என்னாச்சு, இவங்க எதுக்கு எப்படி பார்க்குறாங்க? என்னாச்சு மேம்? இல்லை நீ ஒரு நிமிஷம் நீ போய் இந்த டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு புரியல. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. அவங்க உங்களை இன்னும் விசித்திரமாக பார்க்குறாங்க. உங்களுக்கு என்னாச்சு மேம், ஏன் இப்படி பார்க்குறீங்க? அப்படியே பிளாங்க் ஆச்சுன்னா இப்போ மறுபடியும் உங்களை தான் காமிக்கிறாங்க. நீங்கள் அந்த டாக்டர் முன்னாடி தான் உட்காந்துட்ருக்கீங்க. 47 மெம்பர்ஸ் எல்லாமே அங்கே இருக்காங்க. நீங்கள் தலை குனிஞ்சிட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க. அவங்க எல்லோரும் டாக்டர் வயனுக்கு என்னாச்சு, வயன் ஏன் வாமிட் எடுத்துகிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு எல்லோரும் பதட்டத்தில் கேட்குறாங்க. அவங்க அந்த டெஸ்ட் பண்ணியிருப்பாங்களே அதை எடுத்து காமிக்கிறாங்க. 47 மெம்பர்ஸே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன அப்படின்ற மாதிரி, ஏன்னா அது ப்ரெக்னென்சி கிட் தான். அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் ஹாப்பி தான். பட் உங்களுக்கு தானே தெரியும் அந்த பதட்டம் ஒரு மாதிரி பீதியாக இருக்குது. ஃபேமிலிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுண்டான்ற மாதிரி நீங்கள் கம்முன்னு கீழே குஞ்சிட்ருக்கீங்க. அந்த டாக்டர் திட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் தேவையா? என்ன பண்ணிகிட்ருக்க? உனக்கு இதெல்லாம் உன் பேரண்ட்ஸ் தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் கூட அறிவில்லை. இந்த காலேஜுக்கு தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் பயமுறுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு செம்ம பயமாக இருக்குது. பிடிஎஸ் மெம்பர்ஸில் டாக்டர் ஏன் இப்படியெல்லாம் பயமுறுத்துறீங்க, சும்மா இருங்க, அவளுக்கு இப்படியெல்லாம் மென்டல் டார்ச்சர்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டாக்டர் உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா, அவளுக்கு தான்டா பிரச்சனை. இதுக்கு யார் அப்பான்னு கூட எனக்கு தெரில, யார் இதுக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ நீங்கள் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிஎஸ் தான் பார்க்குறீங்க. அவங்க எல்லோரும் டாக்டர் என்ன அது நாங்கள் 7 பேருமே தான் அந்த குழந்தைக்கு அப்பா என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க செம்ம ஷாக்காயிட்டு பார்த்துட்ருக்காங்க. என்னது இது, நீ இவ்வளோ கேடுகட்ட பொண்ணாக இருப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல. உன்னை பார்க்கும்போது எவ்வளோ நல்ல பொண்ணாக தெரிஞ்ச, பட் நீ ஏன் இப்படி இருக்க சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க உங்களை. அது பிடிஎஸ் மெம்பர்ஸ் என்ன பொறுத்துட்ருப்பாங்களா? டாக்டர் உங்களுக்கு அதான் லிமிட்டு, தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க. அவள் எங்கள் வயன் எங்களுக்கு தெரியும் அவளை பற்றி நல்லா, நீங்கள் ஒன்றும் பேச தேவையில்ல. இதை போய் நான் பிரின்சிபல் கிட்ட கொடுக்குறேன், அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டாப். என்னடா இப்போ என்ன உங்களுக்கு? இதை யார்கிட்டே சொல்லாதீங்க புரியுதா? நான் சொல்லுவேன், நான் சொல்லக்கூடாது, நீ யார் சொல்கிறதுக்கு? இது எவ்வளோ பெரிய இஷ்யூ தெரியுமா? தெரியட்டும், என்னை எதிர்த்து பேசினதுக்கு, இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுக்கு, எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேணுமே வெஞ்சன்ஸ் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ ஜெயஹோப் இங்கே பாருங்க டாக்டர், பேசுகிறது ஃபஸ்ட்டு நீங்கள் கேளுங்க. என்னடா பேசுகிறது கேட்குறதுக்கு இருக்குது, நான் போய் இதை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் விட மாட்டேன். டாக்டர் உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு சொல்கிறாரு. என்ன ஏன் முன்னாடி இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு இரு இங்கே பாருங்கள், உங்களுக்கு எது வேணுனாலும் நான் பண்ணுறேன், தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. ஜின் சைலண்ட்டாக இதெல்லாம் கேட்டுட்ருப்பாரு. அவர்
ஏய் சும்மா இருங்கடா, இப்படியெல்லாம் பேசினா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரை உட்கார வச்சுட்டு அவர் உட்காந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீ பாருங்கள் டாக்டர், இது யாருக்குமே தெரியக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு பண்ணுறோம். ப்ளீஸ் இதை மட்டும் வெளில யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது? நான் சொல்லி தான் ஆவேன். இங்கே பாருங்கள் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து வைக்கிறாரு. டாக்டருக்கு அந்த பணத்தை பார்த்தோன்னே ஆசை வந்துடுது. என்ன இவ்வளோ பணமா? ஆமாம் டாக்டர், நீங்கள் இதை எடுத்துக்கலாம், ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் இந்த விஷயம் உங்களுக்கும் எங்களுக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த டீலுக்கு ஓகேனா சொல்லுங்கள். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லிடுறாங்க. ஏன்னா காசை பார்த்தா அவங்களுக்கு ரொம்பவே ஆசை. ஸோ காசுனா யாருக்கு தான் ஆசை இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இந்த விஷயம் இப்படியே ஸ்மூத்தாக முடியுது. டே ஜின் சூப்பர்ரா, ஸ்மூத்தாக முடிச்சிட்டேன், நான் கூட பெரிய ப்ராப்ளம் ஆகுமோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எப்படியோ ப்ராப்ளம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் சைலண்ட்டாக போயிட்டுருக்கீங்க, செம்ம யோசனையில் இருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல். ஏன்னா இது ஃபேமிலிக்கு தெரிஞ்சுன்னா என்ன ஆகும், இது எப்படி வளர்க்க முடியும், இந்த வயசுலேயே இப்படி ஆயிடுச்சு, அதுவும் என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரியே போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே ஹாப்பியாக வந்துட்டு, வயன் நம்மளுக்கு குழந்தை வரப்போதில்ல அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் உங்கள் கண்ணை பார்க்குறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கலங்கி போயிட்டுருக்கீங்க, அழுகிற ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. வயன் எதுக்கு அழுதுட்ருக்க? ஏன் உனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகலையா? ஏன் அழுதுட்ருக்க? அப்போ நம்ஜூன், ஏய் ஜேகே இங்கே பேசுகிறது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் எல்லோரும் டெரஸில் தான் இருக்கீங்க, அவங்க எல்லோரும் உங்களை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாங்க. பட் உங்களுக்கு செம்மையாக அழுக வந்துட்டுருக்கு. அப்போ இங்கே பாரு வயன், ஏன் வயன் அழுதுட்ருக்க? என்ன ஆச்சு இப்போது? இது ஹாப்பி நியூஸ் தானே, எதுக்கு அழுவுற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்காரு ஜெய்ஹோப்பு. நீங்கள் எனக்கு தானே தெரியும் இதோட வலி என்னென்னு. என்னை பற்றி மற்றவங்களாம் எப்படி பேசுவாங்க தெரியுமா? என்னை ஒரு கேவலமான பொண்ணுன்னு மாதிரி பேசுவாங்க. என்னைய என் அப்பா கூட புரிஞ்சுப்பாரான்னு தெரியல. எல்லாருமே என்னை எப்படி நினைப்பாங்கன்னு தெரியுமா? இந்த ஸ்கூலே என்னை பார்த்து சிரிக்கும், எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. பட் நீங்களாம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செம்ம ஃபெஸ்ட்ரேட் ஆகிட்டு கத்திட்ருக்கீங்க. அவங்க எல்லோரும் இங்கே பாரு வயன், ஏன் வயனி பழுதுட்ருக்க, விடு சமாளிச்சுக்கலாமா? என்ன பண்ணி சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதை எப்படி மறைக்க முடியும்? வேணா நான் அபார்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிம்மினுக்கு செம்ம கோமாயிடுது. என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளியிருந்து உங்களுக்கு ஒரு ஸ்லாப்பு. மற்றவங்களாம் டே ஜிம்மின் பாவண்டா, அவளே குழந்தைய வச்சுட்ருக்கா, இப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜிம்மினை திட்டுறாங்க. நீங்கள் அடிடா அடி, என்ன பண்ணீங்க என் கூட? இப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம்னா நான் தானே ஃபேஸ் பண்ணணும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. எல்லோரும் உங்களை எப்படியோ சமாளித்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் சமாதானம் ஆகிட்டு சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ எல்லோரும் இப்போ தான் இந்த டென்ஷன் புரியுது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. நீங்கள் அதான் சொன்னல நான் அபோட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாய் எடுக்கிறீங்க. அப்போ எல்லோரும் உங்களை டெரர் ஃபேஸில் பார்க்குறாங்க, கம்முன்னு ஆகிட்டீங்க. பின்ன என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? பையன் நீங்கள் பாரு, கொஞ்ச நாளைக்கு இதை மறைச்சி வைக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேஹோப் சொல்கிறாரு. நீங்கள் அது எப்படி கொஞ்ச நாளைக்கு தான் மறைச்சி வைக்க முடியும், அதுக்கப்புறம் தெரிஞ்சிடாதா? தெரியும் தான். அப்போ எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வயன், கொஞ்ச நாள் மட்டும் நீ சைலண்ட்டாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகலை. அப்போ ஜிமின் வராரு. ஜிமின் நீ என்ன இங்கே பண்ணுற? இல்லை வயன், உனக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தேன், இந்த நேரத்தில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. நீங்கள் சரி இரு உனக்கு வாஷ் பண்ணி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அதை பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு இது ஒன்றும் குறைச்சல் இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் ஜிம்மின் தான் வராரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? பார்த்தா ஜேகே நீ என்னடா? இல்லை வயன், உனக்கு நான் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன், இந்தா ஜூஸா எதுக்கு? இல்லை ஜூஸ் குடி, அது ஹெல்த்தி. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ பின்னாடி வி வராரு. வி நீ என்னடா பண்ணுற? இல்லை உனக்கு நான் இது வாங்கிட்டு வந்தேன் பொம்மைங்க, நீ இதை பார்த்துட்டே இருந்தேன்னா நல்லா இருக்கும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொம்மைங்களெல்லாம் வாங்கிட்டு வந்து உங்கள் பெட்லெல்லாம் வச்சிட்ருக்காரு அரேஞ்ச் பண்ணி. நீங்கள் இப்போ யார் வர போகிறா அப்படின்னு பார்க்குறீங்க. அப்போ சுகா வராரு. சுகா என்னடா நீ என்ன வாங்கிட்டு வந்த? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவரை பின்னாடி மறைச்சி வச்சிட்ருக்காரு. நீங்கள் என்ன வச்சுருக்க பின்னாடி?
இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பேப்பர் ரோல் மாதிரி கொடுக்குறாரு. என்னது இது பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அது போஸ்டர்ஸு, குழந்தைங்களோட போஸ்டர்ஸு. என்னடா இது? இல்லை, குழந்தைங்கள பார்த்துட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் ஆகுமா வையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா வாங்கிட்டு வராங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ, இவங்க பண்ணுறது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேறு வழி இல்லை. ஸோ அவங்க பண்ணுறதெல்லாம் சகிச்சிட்டு இருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நாள் ஆகுமா, எல்லோரும் உங்களை செம்மையாக கவனிச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த குழந்தை யாருதுன்னே தெரில. இவங்க எல்லாரும் அவங்களுதுன்னு சொல்லிட்டு உருவ கொண்டாடிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே. இவங்க பண்ணுறத பார்த்தா எல்லாருமே கண்டுபிடிச்சிடுவாங்க போல். இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா அவங்க பண்ணுறது அப்படி தான் இருக்குது. உங்களை ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்க, செம்மையாக கவனிச்சிட்ருக்காங்க. ஒரு ஆள் இல்லைன்னா இன்னொரு ஆள் உங்கள் வீட்டில் கன்ஃபார்ம் இருப்பாங்க. நைட் டைம் மட்டும்தான் நீங்கள் தனியாக தூங்குவீங்க. அப்போ கூட ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு ஆள் திருட்டுத்தனமாக வந்துட்டு உங்கள் பக்கத்தில் தூங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படிதான் இவங்ககிட்டேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் இப்படியே கொஞ்ச நாள் ஆகுமா. இதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு அப்படியே உங்கள் ஸ்டமக் பெருசாகிடுது. உங்களுக்கு ஐயோ இது பெருசாகிட்டே போச்சுன்னா கண்டுபிடிச்சிருவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்கள் டின்னருக்கு உட்காந்துருப்பீங்க. உங்கள் அப்பா வராரு. வையன் என்ன இந்தா உனக்கு பிடிச்சதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றீங்க. பட் நீங்கள் சாப்பிட்டோன்னே உங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் வாமிட் எடுக்க போயிடுறீங்க. வையன் என்னாச்சுடா? அப்பா அது வந்து எனக்கு பிடிக்கலையா? ஏன்? அது நான் நிறையா சாப்பிட்டேனா, அதனால தான் என்னால் இதை சாப்பிட முடியல. ஓ அப்படியாம்மா, சரி ஓகே. உனக்கு பிடிக்குமே, நான் ஆசையாக செஞ்சேன். சரி ஓகே, வேணானா விடு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ நீங்கள் அப்பா என்ன வையன்? இல்லைப்பா, நீங்கள் என்னை நம்புறீங்கல்ல? வையன், உன்னை முழுசாக நான் நம்புகிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்னும் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. நீங்கள் போயிட்டு அங்கே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறீங்க உங்கள் ரூமில். அப்பா, நான் உன்னை இப்படி ஏமாத்துறேன்ல, நான் உங்களை ரொம்ப ஏமாத்துறேன்ல, ஐம் சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. அப்போ வழக்கம் போல் ஜிமின் வந்துட்டு ஜன்னல் எகிரி குச்சி வராரு. நீங்கள் அழுதுட்ருக்கீங்களா? வையன் எதுக்கு அழுவுற? அப்பாவை ஏமாத்துறேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமினுக்கும் அதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓடிசம் நம்பர்ஸ்கிட்ட இதெல்லாம் சொல்கிறாரா. அவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. வையனா இந்த நிலைமை கொண்டு வந்தது நாம தானே, அதனால தானே அவள் இவ்வளோ கஷ்டப்படுறா. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செம்ம கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டா எப்படி சமாளிக்கிறதுன்ட்டு. உங்கள் ஸ்டமக் போக போக ரொம்ப பெருசாகிட்டு போகுது. எல்லாருக்கும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அப்போ இதுக்கு மேலே இப்படியே விட்டால் சரிப்பட்டு வராது, நம்ம எல்லாருக்கும் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. என்ன சொல்லணுமா? ஆனால் எப்படி தெரியல. பட் எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. அது எல்லாருக்கும் கரெக்டாக தான் படுது. பட் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல அவங்களுக்கு. ஸோ அவங்க வா வையன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வராங்க. உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு. உங்கள் அப்பா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. அவங்க எல்லோரும் கம்முன்னு தலை குனிச்சிட்டு வந்துட்டு அங்கிள் என்னடா? அவங்க எல்லோரும் நீல் டவுன் போடுறாங்க. நீங்கள் அங்கே அழுதுட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்னாச்சுடா? எதுக்கு தான் நீல் டவுன் பண்ணுறீங்க? என்னாச்சு? எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரியாமல் பார்த்துட்ருக்காங்களா. அப்போ எல்லோரும் அது சாரி அங்கிள், நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம். தப்பா? என்ன தப்புடா பண்ணீங்க? அது வந்து வையன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. என்ன? ஆமாம் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை சொல்கிறாரு. உங்கள் அப்பா என்ன வையன் இதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டு ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா சுகா, நீ இப்படி பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமாக நினச்சி பார்க்கலடா. ஏன்டா இப்படி பண்ண? நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா? பட் இதெல்லாம் தப்பு இல்லையாடா, மேரேஜ்க்கு முன்னாடி இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுகா பாய் ஃப்ரெண்ட் நினச்சிட்ருக்காருல. ஸோ அதனால் சுகா தான் இதுக்கு காரணம்னு நினச்சி பேசிகிட்ருக்காரு. பட் எல்லோரும் அங்கிள் அதுக்கு அவன் மட்டும் காரணம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், இதுக்கு நாங்கள் 7 பேருமே தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அவருக்கு இடியை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா அவங்க ஜிமின் ஜேஹோப் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் பிடிஎஸோட பேரண்ட்ஸும் வந்துட்டாங்க, அசம்பிள் ஆகிட்டாங்க அவங்க வீட்டில். நீங்கள் அழுதுகிட்டே அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸும் அங்கே தலை குனிஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் விஷயம்லாம் தெரிஞ்சிடுது. ஏன்னா இது
சி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்ருக்காங்க, என்ன பொண்ணு இவன்ற மாதிரி. உங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக அதை டாலரேட் பண்ண முடியல. ஏன்னா அவங்கள இப்படியெல்லாம் மற்றவங்களாம் இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே, நம்ம பொண்ணு இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகுது. நீங்களும் செம்மையாக அழுதுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா எந்திரிச்சு போகிறாரு. நீங்கள் போயிட்டு அப்பா அப்பா சாரிப்பா அப்படின்னா தப்பு தான்ப்பா அப்படி சொல்லிட்டு காலையிலே விழுந்துடுறீங்க. உங்கள் அப்பா நீ ஏமா சாரி கேட்குற, நான் தான் உன்னை சரியாக வளர்க்கல, நான் தான் உன்னை தப்பாக வளர்த்துட்டேன், எல்லோரும் சொன்னது கரெக்டு தான், ஒரு அப்பாவாக இருந்துட்டு நீ எப்படி வளர்க்குறேன்னு பார்க்குறேன், அம்மா துணை இல்லாமல் எப்படி வளர்க்குறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என் பொண்ணை எப்படி வளர்க்குறேன் மட்டும் பாருங்கள், அவள் எல்லார விடையும் கிரேட்டான ஒரு பொண்ணாக இருப்பா அப்படின்னு சொன்னேன். பட் அவங்க சொன்னதான் உண்மை நிரூபிச்சிட்டல வயன். நான் நிஜமாகவே இதை உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கல. பட் நீ முதுகில் குத்திட்டல வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பேசிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு அதெல்லாம் சுத்தமாக கேட்க முடியல. நீங்கள் பாசம் வச்சுருக்க ஒரே ஆள் உங்கள் அப்பா மட்டும்தான். அவர் உங்களை இப்படி பேசினோடனே உங்களுக்கு அது சுத்தமாக தாங்க முடியல. நீங்கள் கீழே உட்காந்து செம்மையாக அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. அங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாம் பிடிச்சி அவங்க அம்மா அப்பா அடிச்சிட்ருக்காங்க. நீ எல்லாம் என்ன பிள்ளையோடா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிச்சிட்ருக்காங்க. அவங்க அந்த அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க இங்கே பாரு, இதுக்கு மேலே எங்கள் வீட்டு பக்கம் கூட வந்துடாதீங்க, உங்கள் மூஞ்சி கூட பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்கள அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. 47 அவங்களும் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரில. அவங்கள தான் வந்து பார்க்குறாங்க. நீங்கள் கீழே விழுந்து கதறிட்டுருக்கீங்க. வயன் வயன் அழுவாத வயன், நீங்கள் அவங்க கையெல்லாம் தட்டி விட்டு அழுதுட்ருக்கீங்க. அவங்க வயன் அழுவாத வயன் அழுவாத வயன், இதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட உங்களை தான் சமாதானப்படுத்திட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, உங்கள் அப்பாவுக்கும் உங்களை பார்க்க சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் எல்லாருமே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஒரு ஹோட்டலில் தான் போய் தங்குறீங்க. நீங்கள் சாப்பிடாம ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்களா, ஒரு மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. அவங்க எல்லோரும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம லைஃப்பை எப்படி கொண்டு போகிறது, இதுக்கு மேலே காலேஜ் எல்லாம் போக முடியாது, நம்ம வயனை பார்த்துக்கணும், அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துக்கிறத பற்றி தான் அவங்க நினச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்காண்டி சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்கள் இல்லை எனக்கு வேணாம் வயன், சாப்பிடு வயன், இப்படிலாம் சாப்பிடாம இருக்கக்கூடாது, குழந்தைக்கு என்ன ஆகும், சாப்பிடு வயன், குழந்தைக்காச்சும் சாப்பிடு வயன். குழந்தை தானே உங்களுக்கு முக்கியம், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், உங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இரிட்டேட் ஆகி பேசிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரில. உங்கள் அப்பா பேசுனதும் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வையன் இப்படிலாம் சொல்லாத வையன், கொஞ்சம் சாப்பிடு வையன். இல்லை எனக்கு வேணான்றல, விட்டுடு, தேவையில்லாமல் என்னைய இப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காதீங்க நீங்கள் எல்லோரும், நான் இந்த குழந்தைய கிளைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்களா. அப்போ அவங்க வையன் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, ஏன் இப்படி பண்ணுற, அது எப்படி 7 மந்த் ஆச்சு, இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது வையன், கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. உங்களால் இந்த நிலைமைக்கு வந்து நிற்க வச்சுருக்கீங்க என்னைய, நான் இவ்வளோ கஷ்டப்படுறதே போதும், உங்களால் இதுக்கு மேலே என்னால் கஷ்டப்பட முடியாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்போ சுகா இங்கே பார் வையன், தப்பான முடிவு எடுக்காத, அந்த குழந்தை பாவம் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் கெஞ்சுறாங்க. உங்களுக்கும் அதில் சத்தியமாக உடன்பாடு இல்லை தான், பட் உங்களால் பார்த்துக்க முடியாது, எல்லோரும் உங்களை எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அவங்க எல்லோரும் வையன் சொல்கிறத கேளு வையன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கன்வின்ஸ் பண்ணுறாங்க. நீங்களும் சமாதானம் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலேஜ் போகிறீங்க. உங்கள் பெல்லி தான் பெருசாக இருக்கே, ஸோ எல்லாருக்கும் உங்களை மேலே டவுட் வருது. அப்போ நீங்கள் எல்லோரும் உங்களை விசித்திரமாக பார்த்துட்ருக்காங்களா, உங்களுக்கு அதை ஃபேஸ் பண்ணவும் முடியல. போயிட்டு கிளாஸ் கேட்குறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் உங்களை பற்றி பின்னாடி காசிப் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாம் சுத்தமாக கேட்கவே பிடிக்கல. நீங்கள் நான் காலேஜுக்கெல்லாம் போகல, நான் இங்கேயே இருக்கேன், வையன் ஒரு ஸ்டடீஸ் ஏன் கட் பண்ணுற போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டபனாக இருக்கீங்களா. அப்போ எனக்கு தெரிஞ்சு அங்கே எல்லோரும் இவளை புலி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன்டா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால தான் எல்லோரும் காசிப் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க, அதனால தான் வையனுக்கு இப்படி நினைக்கிறா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நீங்கள் என்ன நிலமையில இருக்கீங்கன்னு. ஸோ ஜிமின், ஜேகே நீங்கள் 3 பேரும் போங்க காலேஜுக்கு, நாங்கள் 4 பேரும் பார்த்துக்குறோம், நம்ம லைஃப் பார்த்துக்கலாம், நீங்கள் 3 பேரும் அவளுக்கு ஒரு கார்டியன் மாதிரி போங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அவங்களும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி நீங்கள் ஜிமின் அப்புறமா ஜேகே இவங்க 4 பேரும் தான் காலேஜ் போயிட்டுருக்காங்க. எல்லோரும் உங்களை பற்றி காசி பேசும்போது அவங்களாம் இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் வைனை பற்றி பேசாதீங்க, அவ்வளோதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கண்டிச்சிட்ருக்காங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் பீஸ்ஃபுல்லாக கிளாஸ் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுருக்கு. இப்போ இப்படியே கொஞ்ச நாள் ஆகுமா, அவங்களுக்கு டைமும் ஆகிடுது. உங்களை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. எல்லோரும் செம்ம பதட்டத்தில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க 7 மெம்பர்ஸும். வையன் பாவம் என்னாச்சுன்னு தெரில, அவர் ரொம்ப கத்திட்டு இருந்தா.
இந்த பெயின் ரொம்பவே கஷ்டமாக இருக்குமாமே, வயன் பக்கத்தில் கூட நம்மளால் இருக்க முடியலல்ல இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே செம்ம ஒரு மாதிரி டியரி ஃபுல்லாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு செம்ம அழுக வருது நீங்கள் கஷ்டப்படுறது நினச்சி. அவங்க நிஜமாகவே உங்கள் மேலே செம்ம லவ் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறது நினச்சி அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தவங்க வந்துட்டு அங்கே நிற்கிறாங்களா, எல்லோரும் திரும்பி யார் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா உங்களோட அப்பா தான். உங்கள் அப்பா பார்த்தோன்னே எல்லோரும் அங்கிள் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எந்திரிச்சு நின்று போ பண்ணுறாங்க. வயன் எங்க, வயன் உள்ளே இருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. ஸோ அவர் போய் உள்ளே பார்த்துட்டு வர்றாரு. நீங்கள் செம்ம கத்திட்ருக்கீங்க. அவர் ஐயோ வயன் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரே பொண்ணு இல்லையா, ரொம்பவே பாசத்தை கொட்டி வளர்த்துருப்பாரு. நீங்கள் கஷ்டப்படுறத அவரால் பார்க்க முடியல. அதான் யார் என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறதுக்காண்டி வந்துட்டாரு. உங்களை மன்னிச்சிட்டாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கோவம் இருக்குதான். அது OT7 மெம்பர்ஸ் மேலே தான் கோவம் இருக்குது, உங்கள் மேலே சுத்தமாக கோவம் இல்லை. ஸோ அதனால தான் உங்களை பார்க்குறதுக்காண்டி வந்திருக்காங்க. வெயிட் பண்ணிகிட்ருக்காரு உங்கள் அப்பா. ஏன்டா இப்படி பண்ணீங்க? என் பொண்ணோட லைஃப்பில் நீங்களாம் எதுக்குடா வந்தீங்க? நீங்கள்லாம் ஒரு பெஸ்ட்டான ஃப்ரெண்டாக இருப்பீங்கன்னு நினச்சேன். பட் உங்களால் என் பொண்ணோட லைஃப் இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகிடுச்சுல, எல்லாத்துக்கும் நீங்கள் தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டிகிட்ருக்காரு. அவங்களும் திட்டுறதெல்லாம் வாங்கிட்டு கம்முன்னு தான் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜோராக கத்துற மாதிரி சவுண்ட் கேட்குதா. அவங்க எல்லோரும் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டோர் கிட்டே வந்து பார்த்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு வாட்டி செம்மையாக கத்துறீங்க. அவங்க எல்லாருக்கும் ஓகே குழந்தை பிறந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. சவுண்டு கேட்குது, பேபியோட சவுண்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியாகிடுது. எப்படியோ எல்லாம் ஹாப்பியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹக் பண்ணி கொண்டாடிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பாவும் சேர்த்து தான். அவர் மறந்துட்டார் கோபமாக இருக்கிறதையே. ஸோ அவரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் கத்துற சவுண்டு. மறுபடியும் ஏன் கத்துறா? ஒருவேளை ட்வின்ஸாக இருக்குமோ? இருக்கும். அப்போ மறுபடியும் கத்துற சவுண்டு. எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. என்னடா இது இத்தனை தடவை கத்துறா அப்படின்ற மாதிரி. இப்படியே ஆல்மோஸ்ட் 7 டைம்ஸ் கத்திருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. என்னாச்சு? ஃபஸ்ட் டைமே குழந்தை சவுண்ட் கேட்டுச்சுல, அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டாக்டர் வெளில வராரு. எல்லோரும் ஒரு கன்ஃபியூஷனோடையே அங்கே போகிறாங்களா. அப்போ டாக்டர் எங்கே டாக்டர், எங்கே எங்களோட பேபி எங்கே? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் நகர்றாரா. பின்னாடி நர்ஸ் பேபி எடுத்துகிட்டு வராங்க. எல்லோரும் பார்த்து செம்ம ஹாப்பியாகி ஸ்மைலோட பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு பின்னாடி இன்னொரு நர்ஸும் பேபி எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு பின்னாடியும் வராங்க. எல்லாருக்கும் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அந்த நர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிட்ட பேபி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜேஹோப், ஜிமின், ஜேகே, வி, சுகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒரு பேபி கொடுக்குறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. என்னடா என்ன இது 7 பேபி இருக்குது, வேறு யாருக்காச்சும் உள்ள ஆப்ரேஷன் நடந்துச்சா என்ன, வேறு யாராச்சும் குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா என்ன, மாற்றி வந்து நம்மகிட்ட கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ அந்த டாக்டரு என்ன பார்க்குறீங்க, இது எல்லாமே உங்கள் குழந்தை தான், அந்த பொண்ணுக்கு 7 பேபிஸ் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா. எல்லாருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு. உங்கள் அப்பா திரும்பி பார்க்குறாங்க. பட் BTS மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் செம்ம ஹாப்பி. அவங்க ஒரு குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா அட பாவீங்களா, அப்போ என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, ஏன்டா இப்படி பண்ணீங்க, என் குழந்தை எவ்வளோ கஷ்டப்படுறா உள்ள பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் குழந்தைய பார்த்துக்கோங்க, நான் போய் என் குழந்தைய பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. BTS மெம்பர்ஸ் எல்லாம் அதை வச்சு கொஞ்சிட்ருக்காங்க. பேபிஸை செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, இது ஒன்றே மாதிரி இருக்குல்லடா, இது என்னே மாதிரி இருக்குல்லடான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சிட்ருக்காங்க. இப்போ உங்கள் அப்பா உள்ளே போய்ட்டு வையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்களா. நீங்கள் அப்பா நீங்களா, நீங்கள் தானா? ஆமாம் வையன் நான் தான். அப்பா சாரிப்பா, நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிடுங்கப்பா. பரவாயில்ல வையன், நான் மன்னிச்சிட்டேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுறீங்க 2 பேரும். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் எல்லாம் குழந்தை எடுத்துகிட்டு வராங்களா. நீங்கள் அப்பா அது உங்களோட பேர குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறீங்களா. தெரியும்ட செல்லம், நான் பார்த்தேன், செம்ம அழகாக இருக்காங்க உன்னைய மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் அப்பாவும் செம்ம ஹாப்பியில் சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ அவங்க எல்லோரும் வையன் பாரு இவ்வளோ அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கொஞ்சிறாங்களா. அதுக்கப்புறம் எல்லோரும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையில் பேபிஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த பேபிஸை பார்த்துட்டு ஒரு ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறீங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு கிஸ் கொடுக்குறீங்க, அவங்க 7 பேபிஸ்க்கும். இதில் ஃபேமிலியே ஃபுல்லாக ஹாப்பி. அதுக்கப்புறமா நீங்கள் எல்லோரும் எங்கே தங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கேட்குறாரு. நீங்கள் அப்பா அது ஹோட்டலெல்லாம் ஒன்றும் தங்க தேவையில்லை, என் வீட்டுக்கு வாங்க போகலாம். இல்லைப்பா அவங்க இருக்காங்க பற்றி நீ கவலைப்படாதவை, நான் இருக்கேன், நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா. அவங்களுக்கும் ஹாப்பி. அதுக்கப்புறம் எல்லோரும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு உங்களோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்கள் வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரீங்களா, உங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறமா
நீங்கள் எல்லாருமே காலேஜ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க மறுபடியும். ஏன்னா உங்கள் அப்பாவே நான் ஃபீஸ் கட்டுறேன், நீங்கள்லாம் போங்க, பேபிஸை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான். ஸோ இப்போ நீங்கள் 8 பேருமே காலேஜ் போகிறீங்க, உங்கள் அப்பா தனியாலாம் பார்த்துட்ருக்காங்க. சுத்தமாக முடியல. ஏன்னா ஒரு பேபியை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். இதில் 7 பேபிஸ் எப்படி பார்த்துக்க முடியும்? ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு. அப்போ ஆரமோட அப்பா வராரு. உங்கள் அப்பா பார்க்குறாரு. ஆரம் அப்பா நீங்களா? ஆமாம் நான் தான். என்ன இந்த பக்கம்? இல்லை, நான் என் பையனுக்கு குழந்த பிறந்துச்சின்னு கேள்விப்பட்டேன், அதான் பார்க்குறதுக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்களா? சரி வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அவர் ஒரு பாஸ்தோட தான் எடுத்து பார்க்குறாரு. பட் நோ ஃபீலிங்ஸு, அவ்வளோ ஃபீலிங்ஸ் எல்லாம் காமிக்கல. அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சினோடனே அந்த ஃபேஸை பார்த்தோன்னே அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவும் ஆரமோட அப்பாவும் தான் எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க. அந்த குழந்தைங்கள சமாளிக்க சுத்தமாக முடியல. ஸோ இப்படியே மற்ற மெம்பர்ஸோட அம்மா அப்பாவும் மனசு கேட்காம வந்திருப்பாங்க. வந்துட்டு இப்படி தான் ஃபுல்லு எல்லாருமே அங்கே க்ரௌடடாக இருக்குது. எல்லோரும் குழந்தைய பார்த்துக்கிறதுல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக திணறாங்க, எப்படி பார்த்துக்கிறதுன்னு தெரியாமல். நீங்கள் எல்லோரும் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்து பார்க்குறீங்களா? பார்த்து என்னடா இது நர்சிங் ஹோம் மாதிரி இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா அப்பா எப்படா வர, என்னடா குழந்தை உன்னைய மாதிரியே இருக்குது, ரொம்ப அடம் பிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கே புலம்பிட்டு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்கு செம்ம ஹாப்பி, எப்படியே வந்துட்டாங்களே நம்ம அம்மா அப்பா அப்படின்ற மாதிரி. ஓகே நீங்களே பார்த்துக்கோங்க, எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் போய் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்காங்க. இப்படி தனியாலாம் விட்டு போகாதீங்கடா, எங்களால் முடியல சுத்தமாக, நீங்கள் தானே பெற்று போட்டிங்க, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அதெல்லாம் இல்லை, எங்களை பெற்றது நீங்கள் தானே, அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போகிறாங்க சிரிச்சிட்டே. ஸோ இப்படியே எல்லோரும் ஒரு ஃபேமிலியாக ஹாப்பி என்டிங்காக இந்த ஒன் ஷாட் இல்லை எஃப்எஃப்ஐ முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, உங்களோட ரிவ்யூ சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு போரிங்கை தான் கொண்டு போயிருந்தேன், எனக்கு நல்லாவே புரியுது. பட் இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம்லாம் பண்ண மாட்டேன், நீ மன்னிச்சிடுங்க. ஓகேவா? சரி, ஓகே, பை. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.